ஓம் நம சிவாய நம. அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தவத்திரு மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய சிவபுராணத்தை பற்றி சிந்திக்கும் இந்த சிந்தனை தொடரில் இன்று நாம் பார்க்க போகும் அடிகள் மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனாரமுதே சிவபுரனே என்ற அடிகளாகும். மாசற்ற ஜோதி என்கிறார் சுவாமிகள். மாசற்ற குற்றமற்ற தூய்மையான ஜோதி, சுத்தமான நெருப்பில் தோன்றும் ஜோதி. செயற்கையாக வரும் நெருப்பை விட இயற்கையாக வரும் நெருப்பு தூய்மையானது. தீப்பெட்டியில் உண்டாகும் நெருப்பு செயற்கை நெருப்பு, கந்தகம் முதலிய வேதிப்பொருட்களால் உண்டாவது. யாகத்திற்காக விறகு கட்டையை கடைந்து நெருப்பை எடுப்பார்கள். சில பாறை கற்களை தேய்த்தாலும் நெருப்பு உண்டாகும். மூங்கில்கள் ஒன்றோடு ஒன்று உராய்வதால் காட்டில் நெருப்பு பற்றி கொள்ளும். இவையெல்லாம் இயற்கையாக வரும் நெருப்பு. எண்ணெய் சக்தியால் எரியும் நெருப்பு எண்ணெயின் தன்மைக்கேற்ப அசுத்தம் உள்ளதாக இருக்கும். மின்சாரத்தினால் வரும் நெருப்பு அருகில் இருக்கும் வண்ணங்களால் தன் நிறத்தை மாற்றும் தன்மை உடையது. அதனால் அது குற்றமுடையது. மின்னலினால் உண்டாகும் நெருப்பு இயற்கை நெருப்பு. ஆனால் அது நீண்ட நேரம் நிலைக்காது. குறுகிய காலத்தில் வந்து மறைந்து போவதால் அதுவும் குற்றத்தை உடையதாகும். சூரியன் அப்படியல்ல. ஏற்றுவிப்பவரோ எண்ணெய் முதலிய எரிபொருள்களோ சூரியனுக்கு தேவையில்லை. காற்று முதலியவற்றால் கலைந்து போவதும் இல்லை. அதனால் சூரியனில் தோன்றும் நெருப்பு மாசில்லாத நெருப்பு. ஆனால் சுவாமிகள் இங்கே சொல்லும் மாசற்ற ஜோதி இந்த சூரியனை விட தூய்மையான மாசில்லாத நெருப்பு. இந்த மாசில்லாத நெருப்பு நம் உடம்பின் உள்ளேயே தோன்றும் தூய ஒளியாகும். இது சுத்தமாயையாகிய நாத தத்துவத்தில் தோன்றும் ஜோதி. ஓம் என்று உச்சரிப்பதாலும் ஓம் நமச்சிவாய என்று இடைவிடாத அகப்பூசையாக சொல்வதாலும் குண்டலினி என்னும் நெருப்பு கனன்று எழுந்து சுழுமுனையில் செல்கிறது. இந்த நெருப்பு ஆதாரங்களை எல்லாம் கடந்து மேலேறி புருவ மத்தியில் விந்துவாகிய மாசற்ற சோதியாகி ஒளி வடிவாக ஒளி தந்து ஒளி தத்துவமாக சோதி வடிவமாக மாறுகிறது. இதுவே மாசற்ற ஜோதியாக நிற்கும் இறை ஜோதியாகும். இறைவனாகிய ஜோதியாகும். யோகிகள் இந்த தத்துவத்தையே ஞான யோகம், தியான யோகம், சிவயோகம் என்று சொல்வார்கள். இந்த யோகத்தால் என்னென்ன நன்மை விளைகிறது? முதலில் நான் என்பது இந்த உடம்பு அல்ல, உடலில் வாழும் ஒரு பொருள் என்று உணர்வு வருகிறது. இந்த நான் என்ற பொருள் முன் பிறவிகளில் செய்த வினைகளின் பலன்களை அனுபவிக்கும் போது புதிய வினைகளை உண்டாக்குகிறது. அதனால் மீண்டும் பிறப்பு எடுக்கும் நிலை வரும். ஞான யோகம் உயிர்களை அந்த வினைகள் வந்து ஒட்டாமலும் பிறப்பு எடுக்கும் நிலை வராமலும் காப்பாற்றுகிறது. இனி மாசற்ற ஜோதி மலர்ந்த என்கிறார். மலர்வது போல இயற்கையாக தானாகவே மலர்ந்து வருகிறது இந்த ஜோதி. இதன் ஒளியும் நிறமும் மலரில் எப்படி இயற்கையாக ஒளியும் நிறமும் வருகிறதோ அதுபோல யோகன் முயற்சியால் உள் உடம்பில் நாடிகளிலும் 6 ஆதாரங்களிலும் யோக தாமரையாக மலர்கிறது. இப்படி மலர்வதையே மாசற்ற ஜோதி மலர்ந்து என்று கூறுகிறார் சுவாமிகள். மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே என்கிறார். அப்படி மலர்ந்த மலர்ச்சுடரே என்று சொல்வதை பார்ப்போம். மலரில் இருந்து வரும் சுடர் மூலாதாரத்தை 4 இதழ் கொண்ட தாமரை என்பார்கள். அதன் நடுவே குண்டலினி என்னும் நெருப்பு சுடராக எழும்பி வரும். இது மற்ற ஆதாரங்களிலும் சேர்ந்து மேலும் மேலும் ஒளியணுக்கள் சேர்த்து புருவ மத்தியை அடையும் போது சோதி மண்டலமாக மாறும். மேலேறி வரும்போது இடநாடி பிங்கள நாடி ஆகிய 2 நாடிகளின் நடுவே உள்ள ஆதாரங்களின் சுடர்களையும் மாறி மாறி பெற்று புருவ மத்தியில் ஒளிப்பிளமாக வந்து நிற்கும்.
இந்த யோக அனுபவம் மாணிக்கவாசக சுவாமிகளுக்கு இயற்கையாகவே ஏற்பட்டது. தனி சுடராக உருவாகி மற்ற சுடர்களும் சேர்ந்து ஒன்றாகி பெரிய ஜோதியாக மலர்கிறது. அதனால் சுவாமிகள் மலர்ந்த மலர்ச்சுடரே என்கிறார். வெப்பமில்லாத குளிர்ந்த ஜோதி என்பதாலும் இதை மலர்ச்சுடரே என்கிறார் சுவாமிகள். அடுத்த அடியில் தேசனே தேனாரமுதே சிவபுரனே என்கிறார். தேசனே ஒளிமயமாயிருப்பவன், தேஜஸ் உள்ளவன், ஞானமாகிய ஒளியை ஏற்றி வைக்கும் குருவானவன் என்று இப்படி பல பொருட்களில் இதை சொல்லலாம். மூலாதாரத்தில் இருந்து எழும் நெருப்பு சுடர் சுழுமுனை நாடியின் அணுக்களின் உதவியாலேயே மேலேறி புருவமத்தியை அடைகிறது. அதனால் இந்த சுழுமுனை நாடியை குருநாடி என்று சொல்லுவார்கள். மண் என்னும் பூதத்தை உணர்த்தும் மூலாதாரம், சிவம் என்னும் புருவமத்தியில் உள்ள ஆக்ஞா, இந்த இரண்டையும் ஒன்றாக இணைத்து நாதமாய் ஒளியாய் உணர்ந்து காண்பதையே சிவ ஒளி என்னும் சிவரோபம் என்றும் யோகிகள் கூறுவார்கள். இப்படி நாடிகளில் தோன்றும் ஒளிச்சுடர் ஒன்றாக இணைந்து ஆக்ஞாவில் ஒளியாகி சகசிரதளத்தில் பேரொளியாக தோன்றுவதே இறைவனை அடைதல் என்று யோகிகள் கூறுவார்கள். இதையே இறைவனை அடைந்தார், இறைவனின் திருவடி அடைந்தார், இறைவனின் காட்சி கிடைத்தது என்றெல்லாம் சொல்வார்கள். இப்படி இறைவனை அடைய காரணமாயிருக்கும் குருநாடியாகிய சுழுமுனை நாடியையே இங்கு சுவாமிகள் தேசனே என்று அழைக்கிறார். சிவனே குருவாக வந்து தன் திருவடி தீட்சையால் குருநாடியை தூண்டி இறை காட்சியை காண வைத்த அனுபவத்தை சொல்லவே தேசனே என்கிறார் சுவாமிகள். தேனார் அமுதே, அமுதம் உண்ட தேவர்களுக்கு கூட கிடைக்காத சிவஞானம் இறைவனின் திருவடி தீட்சையால் தனக்கு கிடைத்த அனுபவத்தின் இனிமையை, சுவையை தேனை விட சிறந்த அமுதம் என்கிறார் சுவாமிகள். சிவபுரனே, புறம் என்றால் கோட்டை. தனக்குள் கண்ட சிவத்தை, சிவஜோதியை வெளியே போகாதவாறு தன் உள்ளத்திலும் உள்ளத்தின் உள்ளேயே உடம்பின் உள்ளேயே இறுக்கி பிடித்து கொண்டார் சுவாமிகள். இந்த உணர்வை திருவாசகத்தில் பிடித்த பத்து என்னும் பதிகத்தில் எல்லா பாடல்களிலும் சொல்கிறார் சுவாமிகள். சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவதினியே என்று பாடுகிறார் அல்லவா. தனக்குள்ளேயே இழந்த சிவ ஒளியை கண்டதும் அதை இழக்காமல் இருக்க அதை சிக்கன பிடித்து கொண்டார். தன் உடலையும் உள்ளத்தையும் சிவபுரமாக சிவனின் கோட்டையாக மாற்றி அதன் உள்ளே இருக்கும் சிவ ஒளியை இறுக பற்றி கொண்டார். அந்த கோட்டையை இறுக மூடிக்கொண்டு சிவானந்த அனுபவத்தை அனுபவிக்கிறார் சுவாமிகள். அந்த அனுபவத்தையே இங்கே சொல்கிறார். தேசனே தேனாரமுதே சிவபுரனே என்று சொல்கிறார். ஓம் நம சிவாய நம. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர.